Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அரக்குணம் பாலியல் வழக்கில் தொடர்புடைய தேவச்செயலை திமுக காப்பது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தெய்வச்செயலை காப்பாற்றுவதன் மூலம் பின்னால் பெரும் அரசியல் முதலை ஏதேனும் மறைக்கப்பட்டு காக்கப்படுகிறதா என்றும், அப்படியெனில் யார் அந்த சார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை தங்கள் கேள்விகள் ஓயாது என்றும், திமுக ஆட்சி முடிக்கும் வரை மக்களை தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்றும் EPS தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக பெண் நிர்வாகி மீது காவல்துறையின் தாக்குதலுக்கு தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நிறுவன தலைவர் VMS முஸ்தபா வெளியிட்டுள்ள அறிக்கையில், வியாசர்பாடி தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு, உடை உள்ளிட்ட தேவையான பொருட்களை கொடுக்க சென்ற தாவக நிர்வாகிகளை அமைச்சர் சேகர்பாபு உத்தரவின் பேரில் போலீசார் அனுமதி மறுத்ததோடு கடுமையாக நடந்து கொண்டுள்ளதற்கு கண்டனம் என்று தெரிவித்துள்ளார். மணிப்பூர் மக்கள் குறித்து நீலிக்கண்ணீர் வடிக்கும் ஸ்டாலின், தமிழகத்தில் வியாசர்பாடியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறுவதில் கூட அரசியலாக பார்ப்பது வேதனை அளிப்பதாகவும், மனிதாபிமற்ற முறையில் நடந்து கொள்ளும் திமுக அரசுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றும் அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர் மழையால் கோவை குற்றால அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் மழையால் கோவை மாவட்டத்தில் நொய்யலாறு, வால்பாறை, கூழாங்கலாறு, நடுமலையாறு, பவானியாறு, ஆழியாறு போன்ற ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கோவை குற்றாலத்தில் காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு விடுவதால் அங்குள்ள மெயின் அருவியில் பாதுகாப்பு ஆர்ச்சை தாண்டி தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. ஆறுகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு மற்றும் அருவிகளில் நீர்வரத்து அதிகரிப்பால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருத்திடுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. சுங்க கட்டண உயர்வை கண்டித்து திருச்சியில் தனியார் பேருந்து உரிமையாளர்கள், ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள துவாக்கடி சுங்கச்சாவடியை பேருந்துகளுடன் முற்றுகையிட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருச்சி தஞ்சை சாலையில் உள்ள வாழவந்தான் கோட்டை அருகே உள்ள சுங்கச்சாவடியை கடந்து செல்லும் தனியார் பேருந்துகளுக்கு மாதந்தோறும் 8,405 ரூபாய் சுங்க கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வந்தது. இக்கட்டணத்தை உயர்த்தி அறிவிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் கனமழையால் இதுவரை 17 வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும், 283 பேர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் உள்ளிட்டவை செய்து தரப்பட்டுள்ளதாக அத்தொகுதியின் திமுக MP R. ஆசா தெரிவித்துள்ளார். ஊட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வனப்பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்கு மின் விநியோகம் விரைவில் கிடைக்க பணியாளர்கள் சீரமைப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். நீலகிரி மாவட்டத்தில் அபாயகரமான மரங்களை கண்டறிந்து விரைவில் அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் R. ஆசா MP தெரிவித்துள்ளார். குடிநீர், மின்சாரம் இன்றைக்கு இரவு 10 மணிக்குள் மீண்டும் மின் இணைப்பு தருவதற்கும் குடிநீர் சப்ளை வழங்குவதற்கும் நகராட்சித்துறையும் மின்சாரத்துறையும் எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறது. சில இடங்களில் மின்கம்பங்கள் சாய்ந்திருந்து அவைகளை தூரத்து கிராமங்களில் இருக்கின்ற கிராமங்களுக்கு மின்சாரம் தருவதில் இன்னும் ஒரு நாள் சுணக்கம் ஏற்படலாம். அந்த பணிகளையும் விரைவாக செய்து முடிக்க சிறப்பு செயல்களை எல்லாம் செய்வதற்கு அந்தந்த துறைகளின் சார்பில் வேலைகள் முடிக்க வைக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு பிறகும் கனமழை வந்தாலும் அந்த கனமழையை எதிர்கொள்ளக்கூடிய எல்லா திட்டங்களையும் செயல்முறைகளையும் இன்றைய தினம் இந்த கூட்டத்தில் விவாதித்து தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம், அதே போல் மாநில பேரிடர் ஆணையம் ஆகியவற்றிலிருந்து அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். எனவே எப்படிப்பட்ட சேதாரங்கள் ஏற்பட்டாலும் அவற்றையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அரசு செயலாளர்களும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். எனவே மக்களுக்கு எந்த விதமான பயமும் பீதியும் தேவையில்லை. அரசு உங்களோடு இருக்கிறது. 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் இடத்திலுமோ அல்லது அரசு செயலாளர் இடத்திலுமோ அல்லது எங்களிடத்திலுமே தொடர்ந்து தொலைபேசியில் நிலவரத்தை கேட்டறிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நீலகிரி மாவட்ட மக்கள் அச்சப்பட தேவையில்லை. நாங்கள் உங்களோடு இருக்கிறோம். அரசு உங்களோடு இருக்கிறது. மழை மற்றும் காற்றால் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருந்த மரம் வேரோடு சாய்ந்து விழுந்தது. அங்கு இன்று காலை முதல் ஒரு சில இடங்களில் மிதமான மழை மற்றும் கனமழை வேறி பெய்து வருகிறது. அவ்வப்போது சூறைக்காற்றும் வீசி வருவதால் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மேஃப்ளவர் மரம் வேரோடு சாய்ந்து விழுந்தது. பகுதியில் யாரும் இல்லாததால் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் அந்த மரத்தை அறுத்து அப்புறப்படுத்தினர்.
ஏற்காட்டில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியை காண சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். 48வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியின் 5வது நாளில் அதிக அளவில் பொதுமக்கள் வருகை தந்தனர். அவர்கள் அங்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட யானை, முயல், குதிரை, காட்டெருமை உள்ளிட்ட விலங்குகளின் உருவங்களின் வடிவங்களை பார்த்து ரசித்தனர். பூத்து குலுங்கும் வண்ண மலர்களின் அருகில் நின்று புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். அதோடு ஏற்காடு படகு இல்லம், தாவரவியல் பூங்கா, கோய் கோயில், கிடிகூர் நீர்வீழ்ச்சி, சாட்சிமுனை பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. மயிலாடுதுறை அருகே குளத்தை தூர்வாராவிட்டால் திமுகவுக்கு ஓட்டு கிடையாது என அமைச்சர் முன்னிலையிலேயே இளைஞர் பகிரங்கமாக கூறியது திமுகவினரை ஜெர்க்கடிக்க வைத்துள்ளது. பட்டமங்கலம் ஊராட்சியில் திமுக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கோவி செடியன், சிவ வி மையநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பட்டமங்கலம் குளத்தை பார்வையிடக் கோரி பொதுமக்கள் வலியுறுத்தியதால் அமைச்சர் கோவி செடியன் பார்வையிட்டு அதில் சூழ்ந்திருந்த ஆகாய தாமரை மலர்களை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். அப்போது அங்கிருந்த இளைஞர் ஒருவர், இந்த குளத்தை தூர்வாரி அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தரவில்லை என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவினருக்கு ஓட்டளிக்க மாட்டோம் என்று தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒரு வசதியும் வரல. தண்ணி குடிதண்ணி, நல்ல குடிதண்ணி இல்ல. குளத்தை பாருங்க எப்படி இருக்கு. இன்ன வரைக்கும் யாரும் இந்த ஸ்டெப் எடுக்கல. ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அடுத்த முறை ஓட்டு டிஎம்கே. முதல் முறையாக ஓட்டை மாத்தி போடப்படும். எங்களோட ஆதங்கத்தை நாங்க சொல்றோம். அதெல்லாம் மாத்தி போட மாட்டாங்க. நீங்க செஞ்சீங்கன்னா நாங்க அடுத்த வீடு நாங்க செய்வோம். சென்னை தண்டையார்பேட்டையில் தொழில் நிறுவன உரிமையாளரின் மகன் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குமாரம்மன் கோயில் தெருவில் வசித்து வரும் தனியார் ஐஸ் யூனிட் நிறுவன உரிமையாளர் மகன் பிரகலாத் நரசிம்மன் என்பவர் வீட்டிலிருந்து துப்பாக்கி எடுத்து நெஞ்சு பகுதியில் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். மனநலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் துப்பாக்கியால் தனக்குத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டது குடும்பத்தினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இது தொடர்பாக போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை அம்பத்தூரில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட வடமாநில இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். தகவலின் பேரில் மதுவிலக்கு போலீசார் நடத்திய அதிரடி சோதனையின் போது சிக்கிய வடமாநில நபரைச் சேர்ந்த முகமது தாகிர் ஹூல் என்பவரிடம் நடத்திய சோதனையில் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள முதல் ரக பிரவுன் சுகர் மற்றும் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். அம்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கல்லூரி மாணவர்களுக்கு போதைப் பொருட்களை விற்பனை செய்வதை விசாரித்தறிந்த போலீசார் அவரை கைது செய்தனர். செங்கல்பட்டு அருகே வீடுகளின் பூட்டை உடைத்து 40 லட்சம் ரூபாய் நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். ஆத்தூர் எல்லையம்மன் கோயில் தெருவில் வசித்து வரும் தனியார் மென்பொருள் நிறுவன ஊழியர் பிரகாஷின் வீட்டின் பூட்டை உடைத்து புகுந்த மர்ம நபர் 48 சவரன் தங்க நகைகள், 2 வெள்ளி குத்துவிளக்கு, 18,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை கொள்ளையடித்துச் சென்றுள்ளார். மேலும் தரைத்தளத்தில் வசித்து வந்த ஜெய்சங்கர் வீட்டில் 5 சவரன் தங்கச்சங்கிலி திருடு போயுள்ளது. இருவரும் வெளியூர் சென்றபோது இந்த திருட்டு நிகழ்ந்துள்ளது. மேலும் அதே நாளில் வில்லியம்பாக்கத்தில் பாஜக நிர்வாகி விஜயகுமார் மற்றும் அவருக்கு அடுத்த வீட்டிலும் 2 சவரன் நகை திருடு போயுள்ளது. புகார்களின் பேரில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து கொள்ளையனை தீவிரமாக தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஒரே நாளில் 5 கோயில்களில் கைவரிசை காட்டிய கொள்ளையர்கள் ஐம்பொன் சிலை, கிரீடம் உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். குண்டு பெரும்பேடு ஊராட்சியில் உள்ள ஆஞ்சநேயர் கோவில், சிவன் கோயில், அம்மன் கோயில் உள்ளிட்ட கோவில்களில் கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் 1 அடி உயரமுள்ள லட்சுமணர் ஐம்பொன் சிலை, கிரீடம், உண்டியல், தாதி, குத்துவிளக்கு உள்ளிட்ட சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாலை பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் எம்எல்ஏ உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காப்பிக்காடு பகுதியில் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக 4 வழிச்சாலை பணிகளுக்கு உரிய இழப்பீடு கொடுக்கவில்லை என கூறி பணிகளை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இச்சூழலில் சாலை பணியை தொடங்க நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் போலீஸ் பாதுகாப்புடன் பணிகளை தொடங்க வந்த அதிகாரிகளிடம் காங்கிரஸ் எம்எல்ஏ தாரகை கட்பட் மற்றும் காங்கிரசார் வாக்குவாதம் செய்தனர். ஆட்சியர் வரும் வரை பணிகளை தொடங்க விட மாட்டோம் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து வாகனத்தில் ஏற்றிச் சென்றதைத் தொடர்ந்து பணிகள் துவங்கப்பட்டன. திருச்சி மாநகராட்சியுடன் குண்டூர் ஊராட்சியை இணைப்பதற்கு இறுதி முடிவெடுக்கும் முன் கிராம மக்களின் எதிர்ப்பு மனுக்களை முறையாக பரிசீலித்து உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என தமிழக ஆளுநரின் செயலாளர், நகராட்சி நிர்வாகத்துறை செயலாளருக்கும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. குண்டூர் கிராம ஊராட்சியை திருச்சி மாநகராட்சியுடன் சேர்ப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த நீதிபதிகள்
ஸ்ரீமதி விஜயகுமார் அமர்வு தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டத்தின் 3 பிரிவு 2 C-யின் படி கிராம மக்களின் ஆட்சேபனை மனுவை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, குண்டூர் கிராம மக்களின் ஆட்சேபனை மனுவை 2 வாரங்களில் ஆளுநரின் செயலாளருக்கு அனுப்ப வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட 80% மாற்றுத்திறனாளி பெண்ணின் 28 வார கருவை மருத்துவ ஆய்வுக்கு பின் அகற்ற அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பக்கத்து வீட்டுக்காரரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி கருவுற்ற மாற்றுத்திறனாளி பெண்ணின் 28 வார கருவினை கலைக்க உத்தரவிடக் கோரி பாதிக்கப்பட்ட பெண்ணின் தாயார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இதை விசாரித்த நீதிபதி டி. பரத சக்கரவர்த்தி அனுமதிக்கத்தக்க காலக்கெடுவான 24 வாரத்தை கடந்துவிட்ட போதிலும் பாதிக்கப்பட்ட பெண் 80% மாற்றுத்திறனாளி என்பதை கருத்தில் கொண்டு கருவை கலைக்கலாம் என்றால் உடனடியாக கலைக்க நடவடிக்கை எடுக்க செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீனுக்கு உத்தரவிட்டார். இதற்கு மேல் கலைக்க முடியாதென்றால் அந்த தகவலை மனுதாரருக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அடுத்த கல்வியாண்டு முதல் ஆயுர்வேதம் மற்றும் ஆங்கில மருத்துவம் இணைந்து புதிய படிப்பு தொடங்கப்பட உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். அந்த மருத்துவமனையில் அவசரகால பிரிவு 4,74,00,000 ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இதனை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ், காரைக்காலில் புதுச்சேரி அரசு சார்பில் புதிய மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை கட்டுவதற்கான அனுமதி விரைவில் வழங்கப்படும் என்று கூறினார். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.